டாக்டர் திவ்யா எப்படி இருக்கா? ஆக்சிடென்ட்ல வெளிக்காயம் இல்ல, சின்ன கீறல் கூட இல்ல. ஆனா ஆக்சிடென்ட் ஆன வேகத்துல நெஞ்சில் அடிபட்டிருக்கு. ஆனா ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த ஷாக்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. நாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா பல்ஸ் இறங்கிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. இன்னும் ஒரு 1/2 hour பாக்குறோம். அதுக்குள்ள பல்ஸ் டெவலப் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது திவ்யா காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சார், நான் சும்மா உங்களுக்கு ஹோப் கொடுக்க விரும்பல. 1/2 hourல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நீங்க மதுரையில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதான் நல்லது. ஆனா அப்ப கூட சான்ஸ் கம்மி தான். ஐயோ டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க. தைரியமா இருங்க ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். நம்பிக்கையோட இருங்க. டாக்டர் அவையே டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். டாக்டர், நான் உங்ககிட்ட பேசி பார்க்கலாமா டாக்டர்? அவங்க மயக்கத்துல இருக்காங்கம்மா. நாங்க சொல்றது எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்க போய் பேசினா அவங்க காதல விழுமான்னு கூட தெரியாது. இதுக்கு ஒரு தடவை பேசி பார்க்கறேன் டாக்டர். டாக்டர் ஒரு தடவை பேசி பார்க்கறோம் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். சரி வாங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீயும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே பேசல. என்ன பேசணும்? ஏதாவது பேசு. ஏதாவதுனா? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஏதாவது பேசு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். இனிமேல் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு எதுக்கு சொல்றீங்க? இவங்க போயிச்சது காரணமே நீங்க 2 பேரும் தானே. பாத்தீங்களா, அவங்களே ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. திரு, திவ்யா என்ன ரொம்ப பயந்துட்டியா? நீ அப்படிலாம் பயப்பட மாட்டியே. நான் போயிட்டா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நீ நிம்மதியா இருக்கலாம்னு யோசிப்பியே. இது இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு நான் போயிட மாட்டேன் திரு.
கையை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வருவேன்னு சொன்னல, அதை நான் இன்னும் மறக்கல. அழாத. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இவங்களுக்கு பெரிய ஷாக்கால தான் இப்படி ஆயிருக்காங்க. சைக்காலஜிக்கல் ஃபியர். இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க. அதனால டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். பட் ஒரு விஷயம், நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் இருக்க வேணாம். நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. நாளைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கு. அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க சார். முதல்ல அவங்க நல்லாகிற வழியை பாருங்க. சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன். அதை 4 ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஐ ஃபீவர் வர சான்ஸ் இருக்கு. உடனே நீங்கள் ஹில் ஸ்டேஷனை விட்டு கிளம்புற வழியை பாருங்க. சார் இதில் எல்லா மெடிசனும் எழுதியிருக்கேன். இது ஃபீவர் வராமல் இருக்க 4 ஹவருக்கு ஒரு வாட்டி கொடுங்க. சரி. இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுங்க. சரி. ஓகே சார், பார்த்துங்க. நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ரெசார்ட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சரி திரு. அக்கா, ஒன்னும் இல்லக்கா. தேவையில்லாம பயப்படுறீங்க. செத்துட்டாங்களா? இங்க வீட்ல சொல்லிரட்டுமா? ஆக்சிடென்ட்ல திரு, திவ்யா, அந்த வேலைக்காரி அவுட்னு. இல்ல கவி, 3 பேரும் பொழைச்சிட்டாங்க. எப்படி கௌதம்? இவ்ளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்க, அதுவும் ஹில் ஸ்டேஷன்ல நடந்திருக்க, அப்புறம் எப்படி பொழைச்சாங்க? எனக்கு வர கோவத்துக்கு. சரி, இப்ப 3 பேரும் எங்க போறாங்க? வேற எங்க போவாங்க? நீ புக் பண்ண ரெசார்ட்டுக்கு தான் போவாங்க. இப்படி நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ரெசார்ட் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது பிளான் யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணு கௌதம், இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்காது. நம்ம ஏதாவது பெருசா பண்ணணும். சரி, நான் ரெசார்ட் போயிட்டு ஃபோன் பண்றேன்.